ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 126 ஒன்றை நான் வாசிக்கிறேன். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறோர் போல் இருந்தோம் என்று வேதம் சொல்லுகிறது. சிறையிருப்பை திருப்ப கர்த்தர் விரும்புகிறார். இந்த இடத்தில் சொல்லும் பொழுது சொப்பனம் காண்கிறது போல சிறைப்பட்டு போனவர்கள் ஒருவேளை இனி நாங்கள் வெளியே வருவோமா, இதிலிருந்து விடுதலை கிடைக்குமா, ஒருவேளை அப்படியே விடுதலை கிடைக்கும் போது சிலவர் நம்புவதற்கு எதுவுமே இல்லாமல் இருந்தால் அவருக்கு ஏதோ ஒரு கனவு போல தோன்றுகிறது என்று தான் சொல்லுவார்கள். வேதத்திலும் கூட அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரத்திலே ஏரோது ராஜா இயேசுவின் சீஷனாகிய பேதுருவை சிறையில் அடைக்கிறான். அடுத்த நாள் கொலை செய்யப்பட வேண்டும். அந்த அளவு முற்றிலும் பாதுகாக்கப்பட்டு சேவகர்களால் நிறுத்தப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலே நடுராத்திரியிலே ஒரு தேவதூதன் அந்த சிறைச்சாலைக்குள் அனுப்பப்பட்டு காவலில் வைக்கப்பட்ட பேதுருவை தட்டி எழுப்பி மெதுவா வெளியே கொண்டு வந்து விடுகிறார். பேதுரு ஏதோ தரிசனம் காண்கிறது போல் நினைத்துக் கொண்டிருக்கிறார். என்ன நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தார். வெளியே வந்து குறிப்பிட்ட இடத்துக்கு கொண்டு விட்ட பின்புதான் விழித்து பார்க்கும் பொழுது நாம் விடுதலையாயிருக்கிறோமே என்று சொல்லி ஆச்சரியப்படுகிறார். அநேக நேரம் அநேக காரியங்களை ஆண்டவர் செய்யும் பொழுது நமக்கு அது ஆச்சரியமாக இருக்கிறது, சொப்பனம் காண்கிறது போல இருக்கிறது. கர்த்தருடைய கிரியைகள் அவ்வளவு அதிசயமானது, ஆச்சரியமானது, அற்புதமாய் நடத்துவார். ஒருபோதும் தம்முடைய பிள்ளைகளை கைவிடவே மாட்டார். சூழ்நிலைகள் சாதகமா இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை யாருமே உதவி செய்ய முடியாது, அவ்வளவுதான் என்று நீங்கள் முடிவு எடுத்திருக்கலாம், அல்லது முடிந்து போயிட்டு என்று கூட சொல்லலாம். நம்முடைய ஆண்டவர் அப்படி கிடையாது. சரியான நேரத்தில் சரியானபடி காரியங்களை செய்கிறவர். ஒரு ராணுவத்தில் பணியாற்றின ஒரு மனிதன், மனைவி, 2 பிள்ளைகள். இவர் தேசத்தின் எல்கை பகுதியிலே தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அருகில் உள்ள எதிரி தேசத்தில் உள்ளவர்கள் இவரை மட்டுமல்ல இவரை சார்ந்த சிலரையும் சிறைப்பிடித்து சென்று விட்டார்கள். எவ்வளவு முயற்சி எடுத்தும் அவர்களை மீண்டுமாய் மீட்டுக் கொண்டு வர முடியவில்லை. நாட்கள் சென்றது, வருடம் சென்றது, பிள்ளைகள் தகப்பன் இல்லை என்று ஒரு ஏக்கம். அப்பா திரும்ப வருவாரா என்று சொல்லி அம்மாவிடம் கேட்கிறார்கள். அம்மாவுக்கும் என்ன பதில் சொல்லுவதென்றே தெரியவில்லை. அந்த சகோதரிக்கும் தன்னுடைய கணவர் உயிரோடு இருப்பாரா, கொல்லப்பட்டு இருப்பாரா, ஒரு செய்தியும் இல்லை என்று சொல்லி நாட்கள் கடக்க கடக்க துக்கங்களும் இருதயத்தை ஆழ்த்த ஆரம்பித்தது. கடைசியாக நீ அவ்வளவுதான் என்கிற ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள். ஒரு நாள் திடீரென்று அதிகாலையில் கதவு தட்டுகிற சத்தம் கேட்கிறது. தட்டும் சத்தத்தை கேட்டு கதவை திறந்து பார்க்கும் பொழுது திடீரென்று சொல்லி அந்த சகோதரிய கணவன் அந்த ராணுவ வீரன் நிற்கிறார். 2 பிள்ளைகளும் ஆச்சரியப்படுகிறார்கள். அப்பாவா, நீங்களா, எப்படி வந்தீங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார், நான் வருவதற்கு வாய்ப்பே இல்லை, ஆனால் சிலர் நாங்கள் அந்த சிறை வைக்கப்பட்ட இடத்திலே ஜெபித்தோம், ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லையே என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டே இருந்தோம். பலவித இன்னல்கள் மத்தியில் கடந்து போனாலும் கர்த்தர் எங்களுக்கு ஒரு வழியை திறந்து கொடுத்தார். குறித்த நாளிலே அந்த தேசத்தில் உள்ள தலைவர்கள் எங்களை ஏன் வைத்து இங்கு கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி எல்கைக்குள்ளே கொண்டு விட்டு நீங்கள் உங்க தேசத்துக்குள் போய்விடுங்கள் அனுப்பிவிட்டார்கள். நான் அங்கிருந்து இந்த இடத்திற்கு வீட்டுக்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னாராம். யோசித்து பாருங்கள், அது அவர்களுக்கு ஒரு சொப்பனம் காண்கிறது போல நம்பவே முடியவில்லை. ஆனால் கர்த்தர் சிறையிருப்பை மாற்றி கொடுக்கிறார். அதே போலதான் நம்முடைய ஜெபத்திற்கு அவ்வளவு வல்லமை உண்டு. பேதுருவின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுகிறார். ஒரு சிறு கூட்டம் ஜெபித்தது, நீங்களும் அல்லது நாமும் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என்னென்ன காரியங்களில் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறோம், எந்தெந்த காரியங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, எதனால் இன்னைக்கு கண்ணீரின் பாதை, கஷ்டத்தின் பாதை, விடுதலை இல்லை, நம்பிக்கை இல்லை என்று சொல்லி சோர்ந்து போகிறோம், அந்தந்த காரியங்களை கர்த்தருடைய கரத்தில் கொடுத்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு சூழ்நிலைகளை மாற்றி சிறையிருப்பை திருப்பி மீண்டுமாய் வாழ்ந்திருக்க பண்ணுவார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, எங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவன், எங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன், வேண்டிக் கொள்வதற்கு கேட்பதற்கு அதிகமாக எங்களுக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையின்படியே விசுவாசத்தின்படியே காரியங்களை நடப்பிக்கிற தேவனாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆனாலும் பல ஆண்டுகளாய் நம்பிக்கை இழந்து போய் இனி அவ்வளவுதான் என்று சொல்லி ஒருவேளை சோர்ந்து போன பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்க நேரிடலாம். பரலோகத்தின் தேவன் அந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து முடிந்து போய்விட்டது, இனி எழுந்திருக்க முடியாது, இனி திரும்பி வராது, திரும்பி வருவதில்லை என்று சொல்லி அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து திரும்பி வரத்தக்கதாய், திரும்ப பெற்றுக் கொள்ளத்தக்கதாய், நன்மை உண்டாகத்தக்கதாய் நினைத்தருள்வீராக. இந்த நாள் முழுவதும் மகிமின் பிரசனம் நடத்தட்டும். கூட இருந்து வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. துதிக நம்மை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தரையே நம்பி சார்ந்து நாம் வாழ்வோம். சிறையிருப்பை மாற்றும்படியாய் ஜெபிப்போம். நிச்சயமாகவே நம்முடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்து சிறையிருப்பை மாற்றுவார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.